இன்றைக்கி பெரண்டை செடி தாங்க நடவு செய்ய போகிறேன். எங்கிட்ட ஒரு 4 வெரைட்டி பெரண்டை செடி இருக்குதுங்க. அதை 4லே நிறைய முளைச்சி வந்துருச்சு. சரி, அதை ஏன் பிடுங்கி வேஸ்ட்டு பண்ணணும், ஏதாவது ஓரப்பாரங்களில் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடுங்கியாச்சுங்க. தேவைக்கு போக மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வேலி ஓரத்தில் நட்டு வச்சுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எல்லாம் எடுத்து அப்படியே ஓரப்பாரங்களில் எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா வாய்க்கால் தண்ணி போகிற ஓரத்தில் நட்டு வச்சிட்டோமா நம்ம அதுக்குன்னு தனியாக தண்ணி விட வேண்டிய அவசியமே இருக்காது. மேக்ஸிமம் நான் எல்லா காய்கறிகளுமே அந்த மாதிரி தான் நான் ஊனி விடுவேன். ஏன்னா நம்ம தனியாக அதுக்கு பார்த்து தண்ணி விட்டுட்டுருக்கணும். இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சிட்டோமாக்க மற்ற செடிக்கு மரத்துங்களுக்கு தண்ணி விடும்போது அது தானாக பாஞ்சுக்கும் இல்லைங்களா. அந்த ஐடியாவில் தான் நான் இந்த பெரண்டையும் நட்டு விட சொன்னேன். அதே மாதிரி நட்டு விட்டுட்டாங்க. ஒரு 10 நாள்லேயே நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக துளிர் எடுக்க வந்துருச்சு. இதுக்கு மேலே அடிக்கடி பெரண்டை சட்னி செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த மாதிரி நட்டு வச்சுருக்கிறேன். இந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் பெருசாகட்டுங்க. பெருசானதுக்கப்புறம் கட்டிங் போட்டு யாருக்காவது தேவைப்பட்டாக்கா கட்டாயமாக எல்லாருக்குமே கொடுக்குறேன் நான்.